நிலவின் ஒளியில் உணர்வுகள் ஒளிகளாக வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ். சில நினைவுகள் மெதுவாக மனதை தழுவும், சில குரல்கள் இதயத்தை தொடும். அந்த குரல்களில் ஒன்றாக இன்றைய கதையை உங்களுக்கு சொல்ல வரும் நான் வானதி. வெண்ணிலா ராஜன் அவர்களின் காணுமிடம் தோறும் நின்றன் கண்ணினொளி தோன்றுதடி இந்த கதையை கேட்க இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரியான கதைகள் கேட்க வெண்ணிலா ராஜன் ஆடியோ நாவல்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. அத்தியாயம் 12. அதிதேவ ஆஃபீஸ் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. யாழினி, ஃப்ரெஷ் மீட்டுக்கு சொல்லிட்டீங்களா? எஸ் சார். மீட்டிங்க்கு எல்லாம் ரெடியாக இருக்கா? எஸ் சார். எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? யாழினி பதில் சொல்லாமல் அவனையே பார்த்தாள். கணினியை நோண்டிக் கொண்டிருந்தவன் பதில் வராததால் அவளை பார்த்தான். அவளோ ஆதியை முறைத்து கொண்டிருந்தாள். யாழ்னி, கேட்டுட்ருக்கல்ல, பதில் சொல்லாமல் என்ன பண்ணுறீங்க? அவளோ, சார் நீங்கள் எல்லாம் லிஸ்ட் பண்ணி சொல்லுங்கள், ஏன்னா உங்களோட எல்லா கேள்விக்கும் பதில் எஸ் தான். ஸோ நீங்கள் ரெடியா என்று அசராமல் கேட்டாள். அப்படின்னா கிளம்பலாம் என்று அவன் சொல்லும்போதே விஷ்ணு வந்தான். மச்சான் எல்லாம் ரெடியா, போகலாமா என்று கேட்க யாழினி அவனை பார்த்து முறைத்தாள். என்னம்மா? ஒன்றும் இல்லைண்ணா. அவர்கள் வெளியே கிளம்பும்போது தேவ் எதிரில் வர, தேவ் நீ ஆஃபீஸை கவனிச்சிக்கோ, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். ஓகே ஆதி, ஆல் தி பெஸ்ட் என்று புன்னகைத்தபடியே கூறினான். அவர்கள் 3 பேரும் மீட்டிங் நடக்கும் இடத்திற்கு சென்றார்கள். அதிதேவ் கம்பீரமான புன்னகையுடன் நடக்க அவனுக்கு இருபுறமும் விஷ்ணுவும் யாழ்னியும் நடந்தார்கள். நிருபர்கள் வரிசையாக அமர்ந்திருக்க அவர்கள் முன்னே அமர்ந்தான். சார், எதுக்காக நீங்கள் கூப்பிட்ருக்கீங்க? நீங்கள் என்னவோ அறிவிக்க போகிறீங்கன்னு அனௌன்ஸ் பண்ணீங்களே, என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? வெயிட், அதுக்கு தான் நான் கூப்பிட்ருக்கேன் என்று தனது பளிர் புன்னகையுடன் கூறினான். நாங்கள் இன்றைக்கி புதுசாக ஒரு சைட் லான்ச் பண்ணியிருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் லைக் புக் ஷாப். சார், புக் ஷாப்பா என நக்கலான குரலில் கேட்டவனை கவனித்தவன் கண்களாலேயே எரித்தான். அதில் அவனுக்கு சப்த நாடியும் ஒடுங்கியது. யா, இட்ஸ் புக் ஷாப், பட் இதில் போக போக நிறைய மாற்றங்கள் வரும். சார், சைட் பேர் என்ன சார்? டிமார்ட் என்றவன் யாழ்னியை பார்க்க அவள் அந்த வெப்சைட்டை அனைவருக்கும் காண்பித்தாள். அதனை பார்த்தவர்கள் திகைத்தார்கள். அவற்றில் நிறைய அம்சங்கள் இருந்தது. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் என்றவன் சட்டென முடித்து கொண்டான். ஆதி வெளியே வரும்போது ஒரு நிருபர் அவனிடம், சார் நீங்கள் மினிஸ்டர் காளியப்பனுக்கு எதிராக ஸ்டே வாங்கினதா சொன்னாங்களே, அது உண்மையா? அதற்கு ஆதி பதில் சொல்லாமல் புன்னகையுடன் வெளியேறினான். காரில் வந்து அமர்ந்தவனுக்கோ 2 நாட்களுக்கு முன்பு நிகழ்ந்தது ஞாபகம் வந்தது. 2 நாட்களுக்கு முன்பு விஜய் மும்முரமாக தனது டீமை மோட்டிவேட் செய்து வேலை வாங்கி கொண்டிருந்தான். அவன் நினைத்ததை விட வேலை சீக்கிரமாக முடியும் தருவாயில் இருந்ததால் அவன் மிகவும் சந்தோஷம் அடைந்தான். அன்று அவன் அலுவலகத்தை விட்டு வரும்போது 2 பேர் அவன் முன்னால் வந்தார்கள். காரை ஓட்டி கொண்டிருந்தவன் திகைத்தான். டே, வண்டி நிறுத்து என்று அவர்கள் கூற அவன் அதிர்ந்தான். நீதான் டீம் லீடரா? ஹூ ஆர் யூ கைஸ்? டே பாரா, தொர பீட்ரு தான் விடுவீங்களோ என்று நக்கல் அடித்தவன், நாளைக்கு அந்த ப்ராஜெக்ட் உங்கள் முதலாளிக்கு போகக்கூடாது, மீறினா உனக்கு சங்கு தான் என்று அவர்கள் கூற அவன் உறைந்து போய் நின்றான். அன்று இரவு முழுவதும் பயத்தில் உறைந்தபடியே இருந்தவன் பின் தனக்குத்தானே ஒரு முடிவுடன் எப்படியும் நாளை ஆதி கையில் ஒப்படைக்க வேண்டுமென முடிவுடன் படுத்தான். அடுத்த நாள் அவன் அலுவலகத்திற்கு செல்லும்போது ஒரு கார் அவன் பின்னே வந்து கொண்டிருந்தது. முதலில் கவனித்தாலும் அவன் எதுவும் பிரச்சனை வரவில்லை என்ற சந்தோஷத்தில் விசிலடித்து கொண்டு வண்டியை ஓட்டி கொண்டிருந்தான். அதன் பின் வளைவுகளில் திரும்பும்போது அவனை அதே கார் ஃபாலோ செய்ததை கவனித்தவன் காரை வேகமாக ஓட்டினான். அவன் காரை வேகப்படுத்தியதும் விஜய்க்கு பின்னாடி வந்த கார் வேகமாக வந்து அவன் காரை மறித்தாற்போல் நின்றது. அதை பார்த்தவன் அதிர்ந்து போய் நிறுத்த, அதிலிருந்து நேற்று அவனை மிரட்டியவர்கள் இறங்கினார்கள். இவங்க நேற்று மிரட்டினவங்க, விஜய் எஸ்கேப் ஆகுடா என நினைத்தவன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தான். விஜய் திடீரென ஓடவும் அவனை 3 பேர் சேர்ந்து துரத்த ஆரம்பித்தார்கள். வண்டிகளின் நடுவில் புகுந்து ஓடியவன் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் திகைத்தான். அவர்களோ வேகமாக வந்து அவனை அடிக்கத் தொடங்கினார்கள். முதலில் திடுக்கிட்டவன் பிறகு சுதாரித்து ஒருவனை தாக்கியவன் அவர்களிடமிருந்து தப்பித்து ஓடினான். எப்படியாவது ப்ராஜெக்டை யாரிடமாவது சேர்க்க வேண்டுமென அவன் உள்ளுணர்வு சொல்லியது. ஓடி வந்து கொண்டிருந்தவன் திடீரென ஒரு பெண்ணின் வண்டியில் இடிக்க அந்த பெண்ணோ அவனை திட்ட ஆரம்பித்தாள். டே இடியட், அறிவில்லை, இப்படி தான் வந்து இடுப்ப என்று அவள் திட்ட
யாரென்று பார்த்தவன் யாழ்னியை அடையாளம் கண்டு கொண்டான். மேடம், இது அதிதேவ் சார்கிட்ட கொடுத்துருங்க என்றவன் பென்ட்ரைவை அவளிடம் கொடுத்துவிட்டு ஓடினான். ஓ மை காட், அது விஜய் தானே என்று அவள் யோசித்து கொண்டிருக்கும் போதே யாழ்னியை ஒருவன் கொலை வெறியுடன் நோக்கினான். ஒரு நிமிடம் திடுக்கிட்டவள் பின்பு சுதாரித்து வண்டியை ஓட்ட ஆரம்பித்தாள். கையில் செல்போனை எடுத்தவள் வண்டி ஓட்டிக்கொண்டே ஆதிக்கு அழைத்தாள். ஆதியும் தேவும் காரில் வந்து கொண்டிருக்க யாழ்னியின் அழைப்பு வந்ததும் ஃபோனை எடுத்தான். சார் என்று யாழ்னியின் பதட்டமான குரல் கேட்டது. சொல்லுங்க யாழ்னி. சார், நான் ஆஃபீஸ் வரப்போ சம்படி விஜயை துரத்திட்டு வந்தாங்க சார். அப்போ நான் அவர் கண்ணில் பட்டதால் என்கிட்ட பென்ட்ரைவை கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அதை கவனித்தவங்க திரும்பி என்ன ஃபாலோ பண்ணிட்டு வராங்க சார். யாழ்னி பேபி, என்ன சொல்கிற? எங்கே இருக்க என்று தன்னை அறியாமல் அழைத்தவனை தேவ் விசித்திரமாக பார்த்தான். சார், நான் இங்கே இருக்கேன், அவனுங்க துரத்திட்டு வராங்க என்று அவள் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லும்போதே அவள் குரலில் பதட்டம் தெரிந்தது. பேபி, பயப்படாத, நான் பக்கத்தில் தான் இருக்கேன், நான் வந்துடுறேன் என்றவன் காரை மின்னல் வேகத்தில் ஓட்டிக்கொண்டே செல்போனை எடுத்து பேசினான். அது என்னாச்சு? யாரோ யாழ்னியை துரத்துறாங்களாம். விஜய் ஏதோ பென்ட்ரைவ் கொடுத்தாங்களாம். அவளை போய் பார்த்தா தான் தெரியும். யார் ஆதி? தெரியல என்றவன் இரண்டு பக்கமும் கவனித்து ஒரு இடத்தில் வண்டியை நிறுத்தியவன் இறங்கி அவளை தேடிக்கொண்டே வேகமாக நடந்தான். தேவும் அவன் பின்னாலே வந்தான். யாழ்னி ஆதி சொன்னதை கேட்டவுடன் தனது ஸ்கூட்டியை நிறுத்தியவள் அவர்களிடமிருந்து தப்பித்து ஒரு இடத்திற்கு சென்று மறைந்து கொண்டாள். ஆதி யாழ்னியை மறைந்திருந்ததை பார்த்தவன் அவளுக்கு பின்னால் போய் அவள் தோளை தொட அவள் ஆவென்று அலறினாள். யாழ்னி, ரிலாக்ஸ் என்றவன் அவளை ஆசுவாசப்படுத்தினான். யார் உன்னை துரத்திட்டு வந்தது என்று அவன் விசாரிக்கும் போதே அவள் பயத்துடன் விழிகளை விரித்தாள். என்னாச்சு பேபி என்று அவன் கேட்டதும் பின்னால் அவள் கையை காட்டினாள். அப்போது ஒருவன் வேகமாக உருட்டுக்கட்டையோடு ஓடி வர ஆதியை ஒருவன் வேகமாக அடிக்க வர தேவ் அவனை அடித்து வீழ்த்தினான். அவனது செயலில் ஆதி திகைப்பாய் தேவை பார்த்தவன் பின் சுதாரித்து அவனுக்கு பின்னால் வந்தவர்களை அடித்து உதைத்தான். யார்டா உன்னை அனுப்பிச்சது என்று ஆதி அவனை கேட்க அவன் திருவென்று விழித்தான். அதை பார்த்த தேவ் அவனை அடிக்க வர விடு தேவ் என்று சொல்லும்போது ஆதிக்கு ஃபோன் வந்தது. அவன் ஃபோன் பேசி முடிக்கும்போது ஒரு வண்டி வர அதிலிருந்து இறங்கியவன் ஆதியை நோக்கி பவ்யமாக வந்தான். இவனுங்களை நம்ம கஸ்டடியில் எடுத்துக்கோங்க, எனக்கு என்ன விஷயம்னு தெரியணும் என்று ஆதி கட்டளையாக சொன்னான். சரி என்று தலையாட்டியவன் அவனோடு வந்தவர்களிடம் அடித்து போட்டவர்களை கூட்டிக் கொண்டு வரச் சொன்னான். அவர்களை கூட்டிக் கொண்டு போகும்போது ஆதியின் அடியாட்களில் ஒருவனை நிறுத்தியவன் யாழ்னியின் ஸ்கூட்டியை எடுத்து வரச் சொன்னான். யாழ்னி, வாங்க, ஆஃபீஸ் தானே போகிறீங்க, நானே கூட்டிகிட்டு போகிறேன். சார், விஜய் அவரை துரத்திட்டு போனாங்களே. டோன்ட் வெரி யாழ்னி, அவங்கள நான் பார்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு நீ தேவ் கூட ஆஃபீஸ் போ என்றவன். தேவ், நீ இவங்களை ஆஃபீஸில் ட்ராப் பண்ணிவிடு, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். சார் என்று யாழ்னி தயங்க, டோன்ட் வரி யாழ்னி, நீங்கள் போங்க, நான் வந்துடுறேன் என்றவன் ஒரு டாக்ஸியில் அங்கிருந்து கிளம்பினான். தேவ் யாழ்னியை கூட்டிக் கொண்டு யோசனையுடனே காரை ஓட்டினான். வசி ரெஸ்டாரண்ட்டில் அமர்ந்திருக்க ராஜ் அவனை பார்க்க வந்தான். ஹலோ ஜி, எப்படி இருக்கீங்க? உங்கள் புண்ணியத்தில் சூப்பராக போகுது ஜி. அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? பார்க்கலாம் ஜி, யூ டோன்ட் வரி. அருண் வரல? தெரியல ஜி. சிறிது நேரம் பொதுப்படையாக பேசியவர்கள் அங்கிருந்து விடைபெற்று சென்றார்கள். ஆதி அவ்விடத்தில் இருந்து கிளம்பியவனுக்கு போக போக அவனுடைய ஆட்களிடமிருந்து ஃபோன் வந்தது. அவர்கள் விஜய் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டதாக ஃபோன் செய்ய அவன் அவ்விடத்திற்கு சென்றான். யாழ்னியின் ஃபோன் வந்ததும் ஆதி தனது ஆட்களின் மூலம் எவ்வளவு விரைவாக விஜயை தேட முடியுமோ அவ்வளவு விரைவாக தேட சொன்னான். ஆதி விஜயை பார்க்கையில் அவன் பாதி மயக்கத்தில் இருந்தான். அவனை பார்த்ததும் அதிர்ந்தவன் அவனை உடனடியாக மருத்துவமனையில் சேர்க்க சொன்னான். பிறகு விஜய் கண் விழிக்கும் வரை காத்திருந்தவன் அவனுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு வேண்டிய தகவல்களை பெற்றுக்கொண்டு கிளம்பினான். அன்று முழுவதும் யோசனையில் இருந்த ஆதி யாரும் எதிர்பாராத விதமாக சைட்டை லான்ச் செய்ய முடிவு செய்தான். யாழ்னி மற்றும் விஷ்ணுவின் ஒத்துழைப்பில் அந்த நிகழ்வு இன்னும் விரைவாக நிறைவேறியது. அவனுடைய எதிரிகள் அவனுடைய வேகத்தை பார்த்து மலைத்தார்கள். உண்மையில் அவன் சொன்ன தேதிக்கு 2 நாள் முன்பாகவே செய்து காட்டி அவன் எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கினான். அன்றே அதை பற்றி அலசி ஆராய்ந்தவன் சில நபர்களுக்கு ஃபோன் செய்தான். ஆதிக்கு அன்று இரவு உறக்கம் வரவில்லை. அவனுக்கு அன்றைய நாளின் சம்பவங்கள் மீண்டும் மீண்டும் ஞாபகம் வந்தது. அவன் எதையும் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்தான்.